Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு வந்து நம்ம டைப் ஆஃப் செட்டோட கண்டினியூஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து 6 டைப்ஸ் பார்த்துருப்போம். ரிமைனிங் இருக்க 5 டைப்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் செட். A universal set is a set which contains all the elements of all the sets under the consideration. அதாவது யூனிவர்சல் செட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே எல்லா செட்ஸையும் உள்ளடக்கியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா யூ. இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போது 2 செட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 அப்படின்னு இருக்குது அப்படின்னா பிங்கிற செட் வந்து 4 5 6 இப்படி தனித்தனியாக இருக்குங்களா. இப்போ யூனிவர்சல் செட் அப்படின்னா எப்படி இருக்குமா, 1 2 3 4 5 6 அப்படி இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ இது ரெண்டுமே வந்து என்னது நேச்சுரல் நம்பர்ஸ் தான். அப்போ யூனிவர்சல் செட்னாலே என்னது, இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைப். இப்போது அதை வந்து என்ன பண்ணுறாங்க யூனிவர்சல் செட்டில் அது ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணி யூனிவர்சல் செட்டில் வந்து ஒரே செட்டாக வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அதுதான் வந்து என்னது அப்படின்னா யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எர்த் மார்ஸ் ஜூபிட்டர், இது எல்லாமே என்னது பிளானட்ஸ்னு நமக்கு தெரியும். ஸோ யூனிவர்சல் செட்டில் சொல்லும்போது இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா யூனிவர்சல் செட் யூ இஸ் தி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பிளானட் ஆஃப் சோலார் சிஸ்டம். ஸோ யூனிவர்சல் செட்டில் ஒரு சோலார் சிஸ்டம் இருக்கிற எல்லா பிளானட்ஸையுமே வந்து கன்சிடர் பண்ணி தான் எழுதுவாங்க. இந்த மாதிரி அதாவது குறிப்பிட்டு 3 பிளானட்ஸ் மட்டும் இதில் சொல்லியிருக்காங்க. இது வந்து நார்மல் செட்டு. யூனிவர்சல் செட்டில் வந்து இப்படி சொல்ல மாட்டாங்க, எல்லா பிளானட்ஸுமே மொத்தமாக சொல்லுவாங்க. அதுதான் வந்து என்னது யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து யூனிவர்சல் செட்டுக்கும் நார்மல் செட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சப்செட். இப்போது ஏ அண்ட் பி 2 செட்ஸ், ஏபி 2 செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இஃப் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ என் எலமெண்ட் ஆஃப் பி தென் ஏ இஸ் கால்ட் எ சப்செட் ஆஃப் பி. இப்போது சப்செட்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்போது ஏல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே செட் பிலையும் இருந்துச்சு அப்படின்னா அப்போ செட் ஏ வந்து என்னதான் பியோட சப்செட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 1 2 3 அப்படிங்கிற எலமெண்ட்ஸ் வந்து ஏ, 4 5 6 1 2 அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஏல இருக்க எலமெண்ட்ஸ் வந்து பிலையும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஏ வந்து பியோட சப்செட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சப்செட் வந்து இந்த மாதிரி டினோட் பண்ணுவாங்க. யூ வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டு கீழே வந்து ஒரு லைன் போட்டிருக்காங்களா, அப்போது ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஏ வந்து சப்செட் ஆஃப் பின்னா அப்படியே அந்த மாதிரி எழுதுவோம் ஈக்குவல் டு போட்டு. இப்போது ஏ இஸ் நாட் ஏ சப்செட் ஆஃப் பி, ஏ வந்து பியோட சப்செட் இல்லை அப்படின்னா அதே மாதிரி போட்டு இந்த மாதிரி கிராஸ் சிம்பிள் போட்டாங்க அப்படின்னா ஏ வந்து பியோட சப்செட் இல்லை அப்படின்னு மீனிங். இப்போ பாருங்கள், இஃப் ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி தென் என் ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி. அதாவது இப்போ ஏ வந்து சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என் ஆஃப் ஏ வந்து பியோட ஒன்று சின்னதாகவோ இல்லை ஈக்குவல்ட்டாவோ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ என் ஆஃப் ஏனா என்ன நமக்கு ஆல்ரெடி பார்த்துருப்போம், கார்டினல் நம்பர். அதாவது ஏல இருக்க எலமெண்ட்ஸ் வந்து பியை விட சின்னதாகவோ இல்லை பிக்கு ஈக்குவலாகவோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இஃப் என் ஆஃப் ஏ கிரேட்டர் தென் என் ஆஃப் பி. சப்போஸ் இப்போ ஏல வந்து பியை விட அதிகமான எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தென் ஏ ஹேஸ் மோர் எலமெண்ட்ஸ் தென் பி அண்ட் ஹியர் there is at least one element in A that cannot be in B, so A is not a subset of B. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ n of A greater than n of B, அதாவது n of Aல வந்து பியை விட அதிகமான எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் பியில் இருக்க ஒரு எலமெண்ட் வந்து ஏல இல்லை அப்படின்னாலுமே வந்து ஏ வந்து பியோட சப்செட்டாக இருக்க முடியாது. அதாவது பியை விட எவ்வளோ எலமெண்ட்ஸ் வேணாலும் ஏல அதிகமாக இருக்கலாம், ஆனால் பியில் இருக்க ஒரே ஒரு எலமெண்ட் கூட ஏல இல்லை அப்படின்னா அது வந்து பியோட சப்செட்டாக இருக்க முடியாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, எம்டி செட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் எவ்ரி செட். எம்டி செட்னாலே நமக்கு தெரியும், இந்த மாதிரி போடுவோம் ஆர் இப்படி போடுவோம். இப்போது ஒரு சம்முக்கு வந்து சப்செட் எழுத சொல்கிறாங்க அப்படின்னா எம்டி செட்டு ஃபஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா எம்டி செட் வந்து எல்லா செட்டுக்குமே வந்து சப்செட்டாக வரும். ஒவ்வொரு செட்டுக்குமே வந்து என்னது எம்டி செட் வந்து சப்செட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இஃப் இது செட்டு வந்து 1
இந்த செட்டு வந்து 1ங்கிற ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. இந்த செட்டு வந்து 1 2 3 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது ஏ இது பி அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்களேன். இப்போது ஏல வந்து ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. ஆனால் பியில் வந்து நமக்கு என்னது 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. அது வந்து நமக்கு ப்ராப்ளம் இல்லை, முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஆனால் ஏல இருக்கிற 1ங்கிற எலமெண்ட் வந்து பிலையும் நமக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஏ வந்து பியோட சப்செட். சரிங்களா? இப்போ சப்போஸ் இல்லை அப்படின்னா இங்கே வந்து 2 அப்படிங்கிற ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருந்தாலோ, இல்லை இங்கே வந்து வேறு நிறைய எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலோ அது வந்து சப்செட்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். 2, 4 இங்கே வந்து 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் 1 2 3 இங்கே வந்து 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. இங்கே 2ங்கிற எலமெண்ட் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஆனால் 4ங்கிற எலமெண்ட் வந்து இங்கே இருக்குது. ஆனால் இந்த செட்டில் வந்து 4ங்கிற எலமெண்ட் இல்லை. ஸோ இது வந்து நாட் ஏ சப்செட். இது வந்து ஏ வந்து பியோட சப்செட் வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா 4ங்கிற எலமெண்ட் வந்து பியில் இல்லை. ஸோ தட் அது வந்து சப்செட் கிடையாது. அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.6 பார்த்துடலாம். இன்சர்ட் த அப்ராப்ரியேட் சிம்பிள். அதாவது சப்செட் ஆர் நாட் சப்செட். இதில் வந்து இன்சர்ட் சிம்பிள் வந்து நம்ம போட்டால் போதும். இந்த செட்டில் பாருங்கள் 10 20 30 3 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டில் 10 20 30 40 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே இருக்க 3 எலமெண்ட்ஸுமே இங்கேயும் இருக்கா? ஸோ இது வந்து என்னது சப்செட். ஓகேங்களா? இதில் பாருங்கள் PQR 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. இங்கே WXYZ 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே இருக்க எந்த எலமெண்ட்ஸுமே இங்கே இல்லை. சரிங்களா? இங்கே வேறு எலமெண்ட்ஸ் இருக்குது, இங்கே வேறு எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நாட் அ சப்செட். ஓகேங்களா? அவ்வளோதான். இதுதான் வந்து சப்செட். ஏழு இருக்க எலமெண்ட்ஸ் வந்து பிலையும் இருந்துச்சு அப்படின்னா நம்பர், அதாவது எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குங்கிறது பிரச்சனை இல்லை, அது வந்து சப்செட். சப்போஸ் ஏழு இருக்க ஒரு எலமெண்ட்டு கூட பியில் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து சப்செட் கிடையாது. அவ்வளோதாங்க கான்செப்ட். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ரைட் ஆல் தி சப்செட் ஆஃப் செட் ஏ ஈக்குவல் டு A, B. இதோட சப்செட் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ சப்செட்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, எம்டி செட் வந்து எல்லா செட்டுக்குமே சப்செட்டாக வந்துடும். ஸோ எம்டி செட். அதுக்கப்புறம் எப்படி எழுதணும்னா இதோட ஒவ்வொரு எலமெண்ட்டுமே வந்து நமக்கு என்னது தான் சப்செட் தான். இந்த மாதிரி தான் சப்செட்ஸ் வந்து எழுதணும். சரிங்களா? அப்போது ஏ, நெக்ஸ்ட்டு வந்து பி, நெக்ஸ்ட் ஒன் வந்து இது ரெண்டையும் சேர்த்து ஒரு டைம் எழுதணும். இதுதான் வந்து ஏங்கிற செட்டோட சப்செட். ஓகேங்களா? இப்போ ஒரு சம்மோட சப்செட் கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எம்டி செட் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுமே வந்து அது சப்செட் தான். ஸோ ஏ பி, நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டும் சேர்த்து ஒரு டைம் ஏ பி. இந்த 4 எலமெண்ட்ஸ் தான் வந்து என்னது ஏவோட சப்செட். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ப்ராப்பர் சப்செட் பற்றி சொல்லியிருக்காங்க. Let A and B two sets. If A is subset of B and A is not equal to B, then A is called the proper subset of B. We write A subset, proper subset of B. கீழே சப்செட்னா கீழே அந்த ஈக்குவல் சிம்பிள் வரும். ப்ராப்பர் சப்செட்னா அந்த சிம்பிள் வந்து வராது. சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா A is subset of B. அதாவது A வந்து பியோட சப்செட். அதாவது ஏல பியில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே இருக்குது. ஆனால் ஏவும் பியும் ஈக்குவல் கிடையாது. ஸோ தட் என்ன மீனிங், ஏலையோ பிலையோ எலமெண்ட்ஸ் அதிகமாக ஒன்று ஏல வந்து எலமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கலாம், இல்லை கம்மியாக இருக்கலாம் பியை கம்பேர் பண்ணும்போது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா தென் ஏ இஸ் கால்டு ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி. அப்போ நம்ம ஏவை என்ன சொல்கிறோம், பியோட ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஒன்றும் இல்லை, நல்லா பாருங்கள். ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி. ஏல வந்து பியில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே இருக்குது. ஆனால் பியை விட எலமெண்ட்ஸ் கம்மியாகவோ அதிகமாகவோ இருக்கும்போது, அதாவது ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி அப்படின்னா நம்ம ஏவை என்ன சொல்கிறோம், பியோட ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து இந்த மாதிரி நோட் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 5 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5. இப்போது ஏல 1 2 5, பியில் இந்த மாதிரி 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்களா? பியில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே ஏலையும் இருக்குது. 1 இருக்குது, 2 இருக்குது, 5 இருக்குது. எக்ஸ்ட்ரா பியில் வந்து 3 and 4 இருக்குது. ஸோ தட் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி.
ஆனால் ஏல இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே பிலையும் இருக்குது. ஸோ ஏ வந்து என்னது, பியோட ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்ஜாயின் செட்ஸ். டிஸ்ஜாயின்னாலே என்ன, ஜாயின்னா ஒன்றா சேர்ந்துருக்கிறது, டிஸ்ஜாயின்னாலே தனித்தனியாக இருக்கிறது. அப்போது ஏ அண்ட் பி ஆர் டிஸ்ஜாயின் இஃப் தே டூ நாட் ஹேவ் காமன் எலமெண்ட்ஸ். ஏலையும் பியும் எந்த ஒரு காமன் எலமெண்ட்ஸுமே இல்லை அப்படின்னா அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்ஜாயின் செட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இது செட் ஏ, செட் பி, இதில் வந்து காமனாக எந்த எலமெண்ட்ஸுமே இல்லை அப்படின்னா இதுதான் வந்து என்னது டிஸ்ஜாயின் செட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்ஜாயின் செட்ஸ் வந்து எப்படி எழுதுறாங்க அப்படின்னா இஃப் ஏ அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு எம்டி செட், இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், எம்டி செட்னு சொல்லுவோம். தென் ஏ அண்ட் பி ஆர் செட் டு பி டிஸ்ஜாயின் செட்ஸ். இந்த ஏ அண்ட் பியில் வந்து கம்பேர் பண்ணும்போது, அதாவது ரெண்டையும் சேர்க்கும்போது, ஏ செட்டையும் பி செட்டையும் சேர்க்கும்போது அது ரெண்டுலேயுமே காமனான எலமெண்ட்ஸ் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம என்னவா எழுதுவோம், எம்டியாக தானே விடுவோம், எம்டி செட்டாக தானே விடுவோம். ஸோ அப்படி இருக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஸ்ஜாயின் செட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 1.8 பாருங்கள். வெரிஃபை வெதர் ஏ இஸ் ஈக்குவல் டு 20, 22, 23, 24. செட் பி இஸ் ஈக்குவல் டு 25, 30, 40, 45. இது வந்து டிஸ்ஜாயின் செட்ஸ்ன்னு வந்து நம்மளை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு, 20, 22, 23 and 24. B is equal to 25, 30, 40 and 45. இப்போ டிஸ்ஜாயின் செட்ஸ்னால நம்ம எப்படி எழுதணும், ஏ அண்ட் பி, அதாவது இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும். இப்போ பாருங்கள், இதில் ஏதாவது ஒரு எலமெண்ட்ஸ் வந்து நமக்கு காமனாக இருக்கா, இங்கே 20 இருக்குது, 25 தான் இருக்குது, இங்கே 22 இருக்குது, 30 இருக்குது, 23 இருக்குது, 40 தான் இருக்குது, 24 இருக்குது, 45 இருக்குது. ஸோ தட் நமக்கு எந்த ஒரு எலமெண்ட்ஸுமே காமனாக இல்லை ஏ அண்ட் பிலேயே. இதில் வேறு எலமெண்ட் இருக்குது, இதில் வேறு எலமெண்ட் இருக்குது. ஸோ ஈக்குவல் டு எம்டி செட். எம்டி செட்டை இந்த மாதிரி எம்டி கர்லி ப்ராக்கெட்ஸ் வச்சு டினோட் பண்ணலான்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி காமனாக எந்த நம்பருமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து சேர்த்து எழுதும்போது எம்டியாக தான் விடுவோம். ஸோ அதுதான் வந்து என்னதுன்னா டிஸ்ஜாயின் செட்ஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பவர் செட். பவர் செட் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ இந்த பாருங்கள், இந்த செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் ஏ செட் ஏ இஸ் கால்டு தி பவர் செட் ஆஃப் ஏ. அதாவது இப்போ ஒரு செட்டு ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட எல்லா சப்செட்டு தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பவர் செட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏக்கு வந்து என்னென்ன சப்செட்ஸ் இருக்கோ அதை வந்து எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா பவர் செட் அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. இது எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா பி ஆஃப் ஏ. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்கள், இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் 2, 3, இதோட பவர் செட் கேட்குறாங்க. ஸோ பவர் செட்னா எப்படி டினோட் பண்ணுறோம், பி ஆஃப் ஏ. ஒரு செட்டுனா அதுக்கு சப்செட் வந்து கண்டிப்பாக எம்டி செட்டு வந்துடும். ஸோ எம்டி செட் 1, 2 ஒரு சப்செட், நெக்ஸ்ட்டு 3 ஒரு சப்செட், நெக்ஸ்ட்டு 2, 3 ஒரு சப்செட். ஸோ பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, எத்தனை சப்செட்ஸ் இருக்குது, 1, 2, 3, 4. ஸோ ஒரு செட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வர சப்செட்ஸ் தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பவர் செட். ஸோ இந்த 4 எலமெண்ட்ஸ் இருக்குங்க இல்லையா, இது அதாவது எம்டி செட் 2, 3, 2, 3, இது 4 தான் ஏவோட பவர் செட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. இது வச்சு பின்னாடி சம் சால்வ் பண்ணுவோம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இஃப் n ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எம், தென் n ஆஃப் பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 பவர் எம். இப்போது n ஆஃப் ஏனா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். n ஆஃப் ஏனா ஒன்றுமே இல்லை, கார்டினல் நம்பர். ஸோ கார்டினல் நம்பர் ஒரு செட்டில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குங்கிறது தான் கார்டினல் நம்பர்னு சொல்லியிருப்போமா. அப்போது இந்த பி ஆஃப் ஏக்கு வந்து எப்படி கார்டினல் நம்பர் கண்டுபிடிப்போம் அப்படின்னா 2 பவர் எம். சரிங்களா? இப்போது n ஆஃப் பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 பவர் எம். இப்போ எம்மோட வேல்யூ 3 அப்படின்னா 2 பவர் 3ன்னு போட்டால் அதுதான் வந்து என்னது n ஆஃப் பி ஆஃப் ஏ. அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. பின்னாடி சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஜஸ்ட் இப்போ நோட் பண்ணிக்கோங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் செட்ஸ் ஆஃப் ஏ செட் ஏ இஸ்.
இந்த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் செட்ஸ் ஆஃப் ஏ செட் ஏ வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா n ஆஃப் p ஆஃப் a மைனஸ் ஒன் ஈக்குவல் டு 2 பவர் m மைனஸ் ஒன். அதாவது இந்த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் செட்ஸ் ஆஃப் செட் ஏ, அதாவது செட் ஏவோட நம்பர் ஆஃப் ப்ராப்பர் செட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா தான் இது. n ஆஃப் p ஆஃப் a மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் m மைனஸ் ஒன். இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ அதனால தான் இங்கே தனியாகவும் எழுதி காட்டியிருக்கேன். ஸோ இது ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். Find the number of subsets and number of proper subsets of a set x equal to a, b, c, x, y, z. ஸோ இதுக்கு வந்து சப்செட்ஸும் ப்ராப்பர் சப்செட்ஸும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கிவன் செட் எழுதிக்கோங்க. x ஈக்குவல் டு a, b, c, x, y, z கொடுத்துருக்காங்களா? இப்போது நம்ம முன்னாடியே பார்த்தோம், சப்செட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? n ஆஃப் எக்ஸ் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்முலா என்ன? எப்படி டினோட் பண்ணுவோம்? n ஆஃப் p ஆஃப் x ஈக்குவல் டு 2 பவர் m. இதுதான் வந்து நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா. சரிங்களா? ஸோ n ஆஃப் p ஆஃப் x ஈக்குவல் டு 2 பவர் 6. 2 பவர் 6னா 2 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 2s are 64. ஸோ தட் n ஆஃப் p ஆஃப் x வந்து நமக்கு என்னது? 64. ஸோ அந்த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் வந்து எவ்வளோங்க? 64. நெக்ஸ்ட் ஒன், the number of proper subset. இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா n ஆஃப் p ஆஃப் x மைனஸ் ஒன். இதுதான் வந்து ப்ராப்பர் சப்செட் கண்டுபிடிக்க ஃபார்முலா. ஸோ n ஆஃப் p ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது? 2 பவர் m. அப்போது சிம்பிளாக நம்ம எப்படி எழுதலாம்? 2 பவர் m மைனஸ் ஒன். இதுதான் முன்னாடி அந்த ப்ராப்பர்ட்டியில் எக்ஸ்பிளைன் பண்ணோம், பார்த்துக்கோங்க. 2 பவர் m மைனஸ் ஒன். ஸோ 2 பவர் m தான் நம்ம இங்கே ஆல்ரெடி என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 64ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? ஸோ அந்த 64 மைனஸ் ஒன். ஸோ என்ன வேல்யூ வரும்? 63. ஸோ நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் எவ்வளோ? 63. அவ்வளோதான். இதோட டைப் ஆஃப் செட்ஸ் வந்து முடிஞ்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எக்ஸசைஸ் 1.2ல் இருக்க சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.